ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1156 கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் 75 துணை செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். படிக்கட்டுகளை ஏறி இறங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சரளா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களுக்கு 1156 கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி 1231 கிராம சுகாதார செவிலியர். இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோருடன் மருத்துவத்துறையும் சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறையை பொறுத்தவரையிலே ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தது. அவற்றை படிப்படியாக நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை நிவர்த்தி செய்வதற்கான அந்த பணி நியமன ஆணைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சுமார் 1200க்கும் மேற்பட்ட செவிலியர் மற்றும் துணை செவிலியர் பணியிடங்களை காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த ஆணைகளை தமிழக முதலமைச்சரே வந்து வழங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக அனைவரையும் ஒன்றாக நிற்க வைத்து குழு புகைப்படத்தை முதலமைச்சர் எடுத்துக்கொண்டார். தற்போது ஒவ்வொருவராக பெயர் சொல்லி அழைக்க அவர்களுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார்கள். தற்போதும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய அந்த காலி பணியிடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவற்றையும் விரைவில் பணி நியமன ஆணைகளின் மூலமாக நிவர்த்தி செய்வோம் என்று அமைச்சர் பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைகளை தரமிக்க மருத்துவமனைகளாக மாற்றுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.